வணக்கம். நம்ம இந்த வீடியோல நான் கடித இலக்கியங்கள் அதுல பாத்தீங்கன்னா அனந்தரங்கரின் நாட்குறிப்பு, நேரு, காந்தியடிகள், அறிஞர் அண்ணா, மூவா இவங்கள பத்தின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். இதுல இந்த அனந்தரங்கரின் நாட்குறிப்பு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல ஓ அதாவது ஓல்டு சமச்சீர் புக்ல 9th புக்லயும் இப்ப புது சமச்சீர் புக்ல வந்து 11த்லயும் அனந்தரங்கர் பத்தி கொடுத்திருப்பாங்க. அனந்தரங்கரோட நாட்குறிப்பு. நம்ம இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. நாட்குறிப்பு ஓர் இலக்கியமாகவும் ஆவணமாகவும் மதிக்கப்பெறுகிறது. இதுக்கு ஆன்சர் அனந்தரங்கர். பல சிக்கலான தமிழ்நாட்டு பிரச்சனைகளை எழுதியுள்ளார் அறிஞர் அண்ணா. உண்மையில் சுயசரிதை எழுதுவதல்ல என் நோக்கம். சத்திய சோதனைகள் பலவற்றின் கதையை கூற விரும்புகிறேன் காந்தி. நீ யாருடனும் தமிழிலேயே பேசு. உலகத்தார் எல்லாம் அவரவர் தாய்மொழியில்தான் பேசுகின்றனர். மூவா. நாட்குறிப்பு ஓர் இலக்கியமாகவும் ஆவணமாகவும் மதிக்கப்பெறுகிறது அனந்தரங்கர். பல சிக்கலான தமிழ்நாட்டு பிரச்சனைகளை எழுதியுள்ளார் அறிஞர் அண்ணா. உண்மையில் சுயசரிதை எழுதுவதல்ல என் நோக்கம். சத்திய சோதனைகள் பலவற்றின் கதையை கூற விரும்புகிறேன் காந்தி. நீ யாருடனும் தமிழிலேயே பேசு. உலகத்தார் எல்லாம் அவரவர் தாய்மொழியில்தான் பேசுகின்றனர். மூவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை, ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம். மூவா தம்பிக்கு எழுதிய கடிதம். துறைமுக நகரங்களில் வாழும் மக்களின் வருவாய்க்கு அடிப்படையாய் அமைவது அங்கு வரும் கப்பல்களின் போக்குவரத்து. அனந்தரங்கர் நாட்குறிப்பு. அஹிம்சா தர்மத்தை அதன் எல்லா அம்சங்களிலும் நான் உணர்ந்த பின்னரே சந்தேகத்தின் புரை என்னை விட்டு ஒளிந்தது. காந்தியடிகள். போர் என்றால் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு கெடாத அறப்போர். அண்ணா. இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை, ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம். மூவா தம்பிக்கு எழுதிய கடிதம். துறைமுக நகரங்களில் வாழும் மக்களின் வருவாய்க்கு அடிப்படையாய் அமைவது அங்கு வரும் கப்பல்களின் போக்குவரத்து. அனந்தரங்கர் நாட்குறிப்பு. அனந்தரங்கர் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில வாழ்ந்தவர். அவர் வந்து அவர் வாழ்ந்த காலகட்டத்துல வந்து ஒரு நாள் விடாம நாட்குறிப்பு எழுதி இருக்கிறாரு. அவரை வந்து இந்தியாவின் பெப்பிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாட்குறிப்பு எழுதுனதுல வந்து சிறந்தவர் வந்து உலகத்திலேயே பெப்பிஸ் அப்படிங்கிறவங்க. அதே மாதிரியே அனந்தரங்கரோட நாட்குறிப்பு சிறந்ததா இருக்கிறதுனால இவர் வந்து இந்தியாவின் பெப்பிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அஹிம்சா தர்மத்தை அதன் எல்லா அம்சங்களிலும் நான் உணர்ந்த பின்னரே சந்தேகத்தின் புரை என்னை விட்டு ஒளிந்தது. காந்தியடிகள். போர் என்றால் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு கெடாத அறப்போர். அண்ணா. நாம ஆல்ரெடி 11th வந்து 11th புக்கில் இருக்கிற உரைநடைகளுக்கெல்லாம் தனியா வீடியோ போட்டிருக்கோம். அதுல அனந்தரங்கர் நாட்குறிப்புலாம் ஒன்லைனரா டீடைல்டா கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் பெப்பிசு என அழைக்கப்படுபவர் அனந்தரங்கர். இந்தியாவின் பெப்பிசு என்று அழைக்கப்படுபவர் அனந்தரங்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தைரியம் என்னும் சொல்லின் லத்தீன் சொல்லின் பொருள். நாட்குறிப்பு. தைரியம் எனும் லத்தீன் சொல்லின் பொருள். நாட்குறிப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின். துய்ப்ளே ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்குள் பல்லக்குகளில் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டது? அனந்தரங்கர். துய்ப்ளே ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்குள் பல்லக்கில் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டது? அனந்தரங்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை எழுதியவர் யார்? அரிமதி தென்னகன். அனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை எழுதியவர் யார்? அரிமதி தென்னகன். நெக்ஸ்ட் கொஸ்டின். அனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள்? 12. அனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள்? 12. நெக்ஸ்ட் கொஸ்டின். அனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் வானம் வசப்படும். அனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் எது? வானம் வசப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று டேஸ் குறித்து டேஸ் கூறினார்? அனந்தரங்கர் நாட்குறிப்பு குறித்து உவே சாமிநாதர். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இப்ப புது புக்ல இருக்கிற 11th புக்ல இருக்கிற இந்த அனந்தரங்கர் லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த கொஸ்டின் எல்லாமே பாத்தீங்கன்னா பழைய ஓல்டு புக்ல 9வது புக்ல வந்து அனந்தரங்கர் பத்தி கொடுத்திருப்பாங்க. அந்த கொஸ்டின். இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் இப்ப புது புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து லாஸ்டா நடந்த குரூப் 2 எக்ஸாமோட கொஸ்டின் ஆன்சர்.
தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவிலுள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று டேஸ் குறித்து டேஸ் கூறினார். அனந்தரங்கர் நாட்குறிப்பு குறித்து உவே சாமிநாதர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து ஜவஹர்லால் நேரு பற்றிய வினாவிடைகள் பார்க்கலாம். நேரு பார்த்தீங்கன்னா நேரு கடிதம் வந்து அவங்களோட மகள் இந்திராவுக்கு எழுதின மாதிரி பழைய புக்ல 6th வந்து மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம் அப்படின்னு லெசன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான வீடியோவும் நம்ம வந்து போட்டிருக்கோம் டீட்டெயில்டா. அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரு பத்தின எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகின்றார்? நூல்கள். நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகிறார்? நூல்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. சாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை, ஆன்மீகத்துக்கும் இல்லை என்றவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியவற்றை ஏற்றல் வேண்டும் என்றவர் தந்தை பெரியார். பிறர் தாழும் படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே என்றவர் கடுவெளி சித்தர். 1000 முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது என்றவர் ஜவஹர்லால் நேரு. சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை, ஆன்மீகத்துக்கும் இல்லை என்றவர் பசும்பொன் முத்துராமலிங்கர். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்ற வேண்டும் என்றவர் தந்தை பெரியார். பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே என்றவர் கடுவெளி சித்தர். 1000 முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது என்றவர் ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறியவரை தேர்ந்தெடு. நேரு. புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறியவரை தேர்ந்தெடு. நேரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளது என்பதை தெரிவு செய்க. உத்தராஞ்சல். ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளது என்பதை தெரிவு செய்க. உத்தராஞ்சல். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் மேற்கு வங்காளம். இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் மேற்கு வங்காளம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பகுத்தறிவு துறையில் அவருக்கிணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர் நேரு. பகுத்தறிவு துறையில் அவருக்கிணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர் நேரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக சரித்திரம் என்ற உலக புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் ஜவஹர்லால் நேரு. உலக சரித்திரம் என்ற உலக புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு எழுதின கடிதங்களை எல்லாம் தொகுத்துதான் வந்து இந்த உலக சரித்திரம் அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பாங்க. உலக சரித்திரம் என்ற உலக புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் வந்து மகாத்மா காந்தி பற்றிய வினாவிடைகள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் காந்தியடிகள். பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் காந்தியடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை, ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம். மூவா தம்பிக்கு எழுதிய கடிதம். துறைமுக நகரங்களில் வாழும் மக்களின் வருவாய்க்கு அடிப்படையாய் அமைவது அங்கு வரும் கப்பல்களின் போக்குவரத்து. ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு. அஹிம்சா தர்மத்தை அதன் எல்லா அம்சங்களிலும் நான் உணர்ந்த பின்னரே சந்தேகத்தின் புரை என்னை விட்டு ஒளிந்தது. காந்தியடிகள். போர் என்றால் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு கெடாத அறப்போர். அண்ணா. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வரும். அனந்தரங்கர், மூவா, அண்ணா, காந்தியடிகள். அதனால 4 இடத்துலயும் இந்த கொஸ்டின் திரும்ப கொடுத்துருப்பேன். நீங்க திரும்ப திரும்ப வருது அப்படின்னு சொல்லிட்டு இரிட்டேட் ஆகாதீங்க. நம்ம திரும்ப திரும்ப அந்த கொஸ்டினை கேட்கறதுனால நமக்கு அது நல்லா மனசுல ரிஜிஸ்டர் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். நாட்குறிப்பு ஒரு இலக்கியமாகவும் ஆவணமாகவும் மதிக்கப் பெறுகிறது. அனந்தரங்கர். பல சிக்கலான தமிழ்நாட்டு பிரச்சனைகளை எழுதியுள்ளார் அறிஞர் அண்ணா. உண்மையில் சுயசரிதை எழுதுவதல்ல என் நோக்கம், சத்திய சோதனைகள் பலவற்றின் கதையை கூற விரும்புகிறேன். டி. காந்தி. நீ யாருடனும் தமிழிலேயே பேசு, உலகத்தார் எல்லாம் அவரவர் தாய்மொழியில்தான் பேசுகின்றனர். மூவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்? தில்லையாடி வள்ளியம்மை.
தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்? தில்லையாடி வள்ளியம்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்படுபவர் அம்புஜத்தம்மாள். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் அம்புஜத்தம்மாள். நெக்ஸ்ட் கொஸ்டின். அரை நிர்வாண பக்கிரி என காந்தியடிகளை ஏளனம் செய்தவர் சர்ச்சில். அரை நிர்வாண பக்கிரி என காந்தியடிகளை ஏளனம் செய்தவர் சர்ச்சில். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஈகை சிகரத்தின் உச்சியில் நின்றவர் காந்தியடிகள். ஈகை சிகரத்தின் உச்சியில் நின்றவர் காந்தியடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என்று ஏளனம் செய்தவர் சர்ச்சில். காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என்று ஏளனம் செய்தவர் சர்ச்சில். நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் எந்த நாடக நூலை படித்து முதல் தன் பெற்றோர் அன்பு செலுத்தினார்? சிரவண பிதுர்பத்தி. காந்தியடிகள் எந்த நாடக நூலை படித்தது முதல் தன் பெற்றோரிடம் அன்பு செலுத்தினார்? சிரவண பிதுர்பத்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என ஏளனம் செய்தவர் சர்ச்சில். நெக்ஸ்ட் கொஸ்டின். சோவியத் அறிஞர் டால்ஸ்டாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என கூறியவர் காந்தியடிகள். சோவியத் அறிஞர் டால்ஸ்டாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என கூறியவர் காந்தியடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவி கல்யாண சுந்தரனார். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவி கல்யாண சுந்தரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது? சிரவண பிதுர்பத்தி. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது? சிரவண பிதுர்பத்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார்? காந்தியடிகள். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என கூறியவர் யார்? காந்தியடிகள். நெக்ஸ்ட் மூவா பத்தின கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது கொஸ்டின் பேப்பர்லயே இப்படி ரொம்ப பிளர் ஆகி தான் இருந்துச்சு. சாரி. டாக்டர் மூவா அகல் விளக்கு, உமாசந்திரன் முள்ளும் மலரும், சூரியகாந்தன் மானாவரி மனிதன், கிருஷ்ணமணி வேர்கள். டாக்டர் மூவா அகல் விளக்கு, உமாசந்திரன் முள்ளும் மலரும், சூரியகாந்தன் மானாவரி மனிதர்கள், கிருஷ்ணமணி வேர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. மு வரதராசனார் குரட்டை ஒலி, ஸ்ரீமதி எஸ் லட்சுமி மனம் நுகர்ந்ததற்கு பணம், நீலவன் நன்றி பரிசு, லட்சுமி மெல்ல மெல்ல மர. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பழைய ஓல்டு புக்கில் இருந்து துணைப்பாடம் கொடுத்துருப்பாங்க. அந்த துணைப்பாடத்தோட ஒவ்வொரு துணைப்பாடத்தையும் யார் எழுதுனது அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. மு வரதராசனார் குரட்டை ஒலி, ஸ்ரீமதி எஸ் லட்சுமி மனம் நுகர்ந்ததற்கு பணம், நீலவன் நன்றி பரிசு, லட்சுமி மெல்ல மெல்ல மர. நெக்ஸ்ட் கொஸ்டின். தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என கூறியவர் மு வரதராசனார். தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என கூறியவர் மு வரதராசனார். நெக்ஸ்ட் கொஸ்டின். விந்தன் பாலும் பாவையும், சு சமுத்திரம் சோற்றுப்பட்டாளம், இந்திரா பார்த்தசாரதி குருதிப்புனல், மூவா பெற்ற மனம். விந்தன் பாலும் பாவையும், சு சமுத்திரம் சோற்றுப்பட்டாளம், இந்திரா பார்த்தசாரதி குருதிப்புனல், மூவா பெற்ற மனம். நெக்ஸ்ட் கொஸ்டின். நாட்குறிப்பு ஓர் இலக்கியமாகவும் ஆவணமாகவும் மதிக்கப் பெறுகிறது. அனந்தரங்கர். பல சிக்கலான தமிழ்நாட்டு பிரச்சனைகளை எழுதியுள்ளார் அறிஞர் அண்ணா. உண்மையில் சுயசரிதை எழுதுவதல்ல என் நோக்கம், சத்திய சோதனைகள் பலவற்றின் கதையை கூற விரும்புகிறேன். காந்தி. நீ யாருடனும் தமிழிலேயே பேசு, உலகத்தார் எல்லாம் அவரவர் தாய்மொழியில்தான் பேசுகின்றனர். மூவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆளில்லை, ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம். மூவா தம்பிக்கு எழுதிய கடிதம். துறைமுக நகரங்களில் வாழும் மக்களின் வருவாய்க்கு அடிப்படையாய் அமைவது அங்கு வரும் கப்பல்களின் போக்குவரத்து. அனந்தரங்கர் நாட்குறிப்பு. அஹிம்சா தருமத்தை அதன் எல்லா அம்சங்களிலும் நான் உணர்ந்த பின்னரே சந்தேகத்தின் புரை என்னை விட்டு ஒளிந்தது. காந்தியடிகள். போர் என்றால் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு கெடாத அறப்போர். அண்ணா.
நெக்ஸ்ட் கொஸ்டின். தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும். இக்கடித வரிகள் யாருடையது? மூவா. தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும். இக்கடித வரிகள் யாருடையது? மு. வரதராசனார். நெக்ஸ்ட் கொஸ்டின். படித்து புரிந்து சரியான விடையை தேர்ந்தெடு. தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே. நீ தேட வேண்டுவது தொண்டு. தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும். மூவா எழுதிய கடித வரிகள். தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே. நீ தேட வேண்டுவது தொண்டு. தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும். மூவா எழுதிய கடித வரிகள். இந்த கடித இலக்கியங்கள்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம பார்த்தாவே போதும். நமக்கு வந்து ரிப்பீட்டடா இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து தான் கேட்கறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர். உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும் போது உன் நலம், உயர்வு, மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு. இக்கூற்று யாருடைய கடித பகுதி? மு. வரதராசனார். உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர். உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும் போது உன் நலம், உயர்வு, மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு. இக்கூற்று யாருடைய கடித பகுதி? மு. வரதராசனார். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆனால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என்று நம்பு. இக்கடித பகுதி யாருடையது? மு. வரதராசனார். தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆனால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. இக்கடித பகுதி யாருடையது? மு. வரதராசனார். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தை, சொல், செயல்களையே போற்று. இது யாருடைய கூற்று? மு. வரதராசனார். தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தை, சொல், செயல்களையே போற்று. இது யாருடைய கூற்று? மு. வரதராசனார். நெக்ஸ்ட் கொஸ்டின். தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் என்று கூறியவர் மு. வரதராசனார். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டுமென விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார்? தம்பிக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் மு. வரதராசனார். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் மு. வரதராசனார். நெக்ஸ்ட் கொஸ்டின். தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார்? மூவா. தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார்? மூவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து அறிஞர் அண்ணா பற்றிய வினாவிடைகள். இதுல பொறுத்துக. நாட்குறிப்பு ஓர் இலக்கியமாகவும் ஆவணமாகவும் மதிக்கப்பெறுகிறது. அனந்தரங்கர். பல சிக்கலான தமிழ்நாட்டு பிரச்சனைகளை எழுதியுள்ளார் அறிஞர் அண்ணா. உண்மையில் சுயசரிதை எழுதுவதல்ல என் நோக்கம். சத்திய சோதனைகள் பலவற்றின் கதையை கூற விரும்புகிறேன். காந்தி. நீ யாருடனும் தமிழிலேயே பேசு. உலகத்தார் எல்லாம் அவரவர் தாய்மொழியில்தான் பேசுகின்றனர். மூவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை, ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம். மூவா தம்பிக்கு எழுதிய கடிதம். துறைமுக நகரங்களில் வாழும் மக்களின் வருவாய்க்கு அடிப்படையாய் அமைவது அங்கு வரும் கப்பல்களின் போக்குவரத்து. அனந்தரங்கர் நாட்குறிப்பு. அஹிம்சா தர்மத்தை அதன் எல்லா அம்சங்களிலும் நான் உணர்ந்த பின்னரே சந்தேகத்தின் புரை என்னை விட்டு ஒளிந்தது. காந்தியடிகள். போர் என்றால் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு கெடாத அறப்போர். அண்ணா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இவற்றில் எது அறிஞர் அண்ணா கூற்று? பாட்டாளி ஓய்வு பெறுவது சமூக நீதியில் ஒன்று. பாட்டாளி ஓய்வு பெறுவது சமூக நீதியில் ஒன்று. இதுதான் வந்து அறிஞர் அண்ணா அவங்களோடது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத இணையை கண்டறிக. பொது உடைமை, புதுமை பித்தன். பொது உடைமை வந்து கவிஞர் தமிழ் ஒளி. இதுல வந்து புதுமை பித்தன் கொடுத்திருக்காங்க, அதனால இதுதான் பொருந்தாதது. இதுல வந்து தனித்தமிழ், மறைமலை அடிகள், பேச்சுக்கலை பேரறிஞர் அண்ணா, புரட்சி பாரதிதாசன். இதுல அண்ணா பத்தி, இங்க பேச்சுக்கலை பேரறிஞர் அண்ணா. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னான்சா என பாராட்ட பெற்றவர் அறிஞர் அண்ணா. தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னான்சா என பாராட்டப்பட்டவர் அறிஞர் அண்ணா. நெக்ஸ்ட் கொஸ்டின். பெருவெற்றி அல்லவோ அண்ணா என முழக்கமிட்டாய்.
என்று அறிஞர் அண்ணா யாருக்கு கடிதம் எழுதினார்? தம்பிக்கு. பெரு வெற்றியல்லவோ அண்ணா என முழக்கமிட்டாய் என்று அறிஞர் அண்ணா யாருக்கு கடிதம் எழுதினார்? தம்பிக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொங்கற் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? காஞ்சி. பொங்கற் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? காஞ்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். புனலிடை மூழ்கி பொழிலிடை உலவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ களித்திருக்கும் காட்சியினைக் கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் அறிஞர் அண்ணா. புனலிடை மூழ்கி பொழிலிடை உலவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ களித்திருக்கும் காட்சியினைக் கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் பேரறிஞர் அண்ணா. இது பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்டா நடந்த குரூப் 2 எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நியூ புக்லயே இருக்கு. அதாவது பொங்கலை பத்தி அண்ணா கடிதம் எழுதுற மாதிரி நியூ புக்ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்று நாம் உணர்கிறோம் தம்பி, எத்தனை இன்னல்களுக்கு இடையிலே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கற் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் பேரறிஞர் அண்ணா. இன்று நாம் உணர்கிறோம் தம்பி, எத்தனை இன்னல்களுக்கு இடையிலேயே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கற் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் பேரறிஞர் அண்ணா. நெக்ஸ்ட் கொஸ்டின். உணவு, உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்ததானதும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. உணவு, உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் நாடக கலையின் பெர்னான்சா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றார்? கல்கி. தமிழ் நாடக கலையின் பெர்னான்சா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றார்? கல்கி. இந்த வீடியோல தமிழ்ல வந்து கடித இலக்கியங்கள் அப்படிங்கிற டாபிக்ல இருக்கிற எல்லா கொஸ்டினுமே வந்து தொகுத்து கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.